कल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி மாதம் 2025க்கான மாத பலன்களை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி தான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது. 1ஆம் தேதி 2025 ஜனவரி மாதம் பார்த்தோம்னா சுக்கிரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்தில் போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலா பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரு. அதுல 2025 ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 மேஷம், நம்பர் 2 சிம்மம், நம்பர் 3 தனுசு. இந்த 3 ராசிலகள்ல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கு. தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் 1 மகரம், நம்பர் 2 ரிஷபம், நம்பர் 3 கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி, அருமையான வெற்றி 3மே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு. சரி, விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது விருச்சிகம், கடகம், அதுக்கப்புறம் மீனம், இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும். புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது. இன்னும் செவ்வாய் வக்கரம், அதுக்கப்புறம் குரு வக்கரம், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக. ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது. தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா செய்வீங்க. கடவுள் உங்க கூட இருக்கான்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கும். இன்னொன்னு, அப்பாவுடைய வம்சத்துல கூடிய சகல விதமான புண்ணியங்கள் வரும். முதல் மரியாதை கிடைக்கும். கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப லாபமாக, ரொம்ப செழிப்பாக, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். 2வது, 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம். லாபஸ்தானாதிபதி போய் கரெக்டா சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குன்னா ட்ரை பண்ணோம்னா சக்சஸ். நண்பர்கள் மூலியமா லாபம், நினைத்த காரியங்கள் சக்சஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப லாபத்தை கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். 1. 2வது, 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும். அட் தி சேம் டைம் என்னன்னா 10ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கறனால தேவையில்லாத சூழ்ச்சி அரசியல்ல நீங்க மாட்டாம இருந்தா போதும். தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட அரசியல்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அதாவது நீங்களே பக்கா அரசியல்வாதியா மாறிடுவீங்க தனுசு ராசி நண்பர்கள். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். விரயஸ்தானத்துல புதன் இருக்கறனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும். அட் தி சேம் டைம் நீங்க பண்ண வேண்டியது பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது. பண்ண லைஃப் சூப்பரா செட் ஆகும். ஸோ தைரியமா இருக்கலாம். இந்த ஜனவரி மாசம் நிறைய நல்ல மாற்றங்கள் கைகூடும். நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஆகட்டும், உடம்புல இருக்கக்கூடிய உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான காலகட்டமாக இருக்க போறது. சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு. சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் சரி, 75% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தைரியமா இருக்கலாம். சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி சங்கராந்தி, மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சோ எல்லாருமே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும். அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் விட்டு கொடுக்காதீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம்.
அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது, அடுத்த கலாச்சாரம் அழியாது, அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.